கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எழும்பி நின்று கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம கடந்து போகலாம். எல்லாரும் வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொள்வோம். 126ஆம் சங்கீதம், சங்கீதங்கள் புஸ்தகம் 126வது சங்கீதம் முழுவதும் எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 126, பழைய ஏற்பாட்டில் 752 752 பக்கம் 126ஆம் சங்கீதம் எடுத்துட்டிங்களா? நல்லா துணி குறையாமல் ஆரம்பத்திலும் கடைசிக்கு ஒன்று போல வாசிக்கணும். வாசிங்க. கண்ணீரோடு விதைக்கிறார், கம்பீரத்தோடு அறுப்பார். அள்ளி தூபம் விதையை சுமந்து அழுது கொண்டு போவார். ஆனால் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கபடி கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண போறோம். நல்லா நன்றி சொல்லுங்க. உம்முடைய வார்த்தையின் தொனி எங்கள் இருதயத்தில் பிரகாசிப்பதாக, எங்கள் உள்ளத்தில் துணிப்பதாக, உம்முடைய வார்த்தையின் வல்லமை சபையில் வெளிப்படுவதாக, கட்டவிழ்த்து விடப்படுவதாக. பரிசுத்தாவின் வல்லமை சபையில் ஆண்டவரே ஆராதனை நேரத்தில் பலமாய் இறங்கி வரட்டும். ஆண்டவரே வார்த்தையின் வல்லமையும் பரிசுத்தாவின் வல்லமையும் இணைந்து சபையை இப்பொழுது உயிர்ப்பிப்பதற்காக ஸ்தோத்திரம். மகிமைப்படுத்தும் உமது வார்த்தையை மாத்திரம் எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். என்ன செய்வோம்? காண்போம். தேவன் தம் பிள்ளைகளுக்காக அவர் செய்ய போகிற செய்கைகளை நாம் காணப்போகிறோம். அதான் யாத்திரா 54:10 கர்த்தர் நம்மோடு இந்த மாதம் முழுவதும் பேசுகிற வார்த்தை. யாத்திரா 54:10, உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை சொல்லுங்க. கர்த்தர் செய்ய போகிறதை நாம் காண போகிறோம். சொல்றவங்க காண போறாங்க. கர்த்தர் செய்ய போகிறதை நாம் காண போகிறோம். கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். ஹல்லேலூயா. யாரெல்லாம் காண்போம் அதில் போட்டிருக்கு? எல்லாரும். உன்னோடு கூட இருக்கிற. இப்போ எனக்கு ஆண்டவர் சொல்றாருன்னு வைங்களேன், எனக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னா என் கூட இருக்கிற நீங்க எல்லாரும் பார்ப்பீங்க. உங்களுக்கு பேசுறாருல, அப்போ உங்க கூட இருக்கிற எல்லாரும் பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்காரர் பார்ப்பார், உங்க மனைவி பார்ப்பாங்க, 5 பிள்ளைன்னா 5 பிள்ளையும் பார்க்கும். ஒருவருமே விடப்படுவதில்லை, எல்லாரும் காண்பார்கள். கர்த்தருடைய செய்கையை நாம் காண போகிறோம். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் தம்முடைய பிள்ளைக்காக செய்கிற அவருடைய செய்கை எப்படி இருக்கும்? அது எப்படிப்பட்டது? தேவன் தம் ஜனத்திற்காக செய்யும் அவருடைய செய்கை அது எப்படிப்பட்டது அப்படின்னு போன வாரம் நம்ம ஒரு காரியத்தை நம்ம தியானிச்சோம். ஒன்று பலத்த செய்கை. அவருடைய செய்கை எப்படி இருக்கும்? மத்தேயு 11:20-21 வாசிக்கிறோம். தமது பலத்த செய்கை. அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் கர்த்தருடைய செய்கை எப்படி இருக்கும்? பலத்த செய்கை. இந்த பலத்த செய்கையில தான் தேவன் எதை வெளிப்படுத்துவார் சொன்னேன்? தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவாரு. கவனிங்க, இதை நான் சொல்லிட்டு நான் உள்ள செய்திக்குள்ள போறேன். இந்த முதல் குறிப்பில் ஆண்டவர் தம்முடைய இந்த பகுதியில் ஒரு 3 பட்டணத்தை குறித்து கர்த்தர் பேசுவார். அதுக்கப்புறம் நம்ம இங்கே வருவோம், நம்ம சாப்டருக்கு வருவோம். இந்த 11வது அதிகாரத்தில் 3 குறிப்பிட்ட பட்டணத்தை குறித்து ஆண்டவர் பேசுவார். என்னென்ன பட்டணம்? 21 வசனத்தை வாசி. மத்தேயு 11:21 வாசி. கோராசினே. என்ன பட்டணம்?
கோராசின். அடுத்து பெத்சாயிதாவே. என்ன பட்டணம்? பெத்சாயிதா. 23வது வசனத்துக்கு வாங்க. வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே. இது என்ன பட்டணம்? கப்பர்நகூம். கோராசின், பெத்சாயிதா, கப்பர்நகூம். இந்த 3 பட்டணத்தை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. இந்த 3 பட்டணத்துக்கு நீங்க இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தை இப்ப இல்லைங்க, இப்ப இல்லை, வீட்டில் போய் மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் இந்த 3ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டணம் எந்தெந்த பட்டணம்? கோராசின், பெத்சாயிதா, கப்பர்நகூம். இதெல்லாம் எங்க இருக்குன்னா இஸ்ரேலில் வடக்கு பகுதியில் இருக்குது. கலிலேயா பகுதிக்கு உட்பட்டது. நம்ம அண்ணன் பேதுரு, அவர் அந்திரையா, பிலிப்பு, அவங்க ஏரியா இதெல்லாம். அவங்க இருந்த அவங்க கிராமம், ஒவ்வொரு சின்ன சின்ன கிராமம் இது. அது ஒரு முக்கிய ஒரு 3 கிராமம். இந்த பகுதிகளில் கர்த்தர் செய்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம். கவனிங்க, தேவாலயத்துக்கு போவாரா, அங்க பலவீனப்பட்டவர்கள் ஆண்டவர் குணமாக்குவாரு. அங்கிருந்து வெளியே வருவாரு, வீதிகளில் சுகவீனப்பட்டவர்கள் இருப்பாங்க, அவர்களை கர்த்தர் குணமாக்குவாரு. அதை முடிச்சு பேதுருவின் மாமி வீட்டுக்கு போவாரு, அங்க அவளை சுகமாக்குவாரு. அப்புறம் அவர் சில வீட்டுக்கு போய் ஒரு வீட்டில் போய் இருப்பாரு, அந்த வீட்டில் ஏராளமான பிணியாட்கள் வியாதி பிடிச்சவங்க வருவாங்க, அவர்களை குணமாக்குவாரு. அங்க எல்லாம் தேவனுடைய தமது பலத்தை செய்க வெளிப்பட்டது, கர்த்தருடைய பலத்த வல்லமை வெளிப்பட்டது. எல்லாம் சுகமாக்கப்பட்டாங்க. ஒரு நீங்க வாசிருப்பீங்க, ஒரு திமிர்வாதக்காரனை கூட்டம் அதிகமா இருந்ததுனால ஓட்ட பிரிச்சு இறக்குனாங்களே, அது இந்த பகுதியில தான், இந்த பட்டணத்துல தான். ஓட்ட பிரிச்சு இறக்குவாங்க, அவனையும் ஆண்டு என்ன செய்வாரு? நீங்க ஓட்டு வழியா இறங்கினவனை வாசல் வழியா அனுப்புனார் ஆண்டவர் இல்லையா? இப்படிப்பட்ட அற்புதத்தின் மேல் அற்புதம். சொல்லுங்க, மிராக்கிள் ஆஃப்டர் மிராக்கிள். அற்புதத்தின் மேல் அற்புதம் இந்த பட்டணங்களுக்கு ஆண்டவர் செய்து கொண்டே இருந்தார். ஏன் செய்தார்னு சொல்றேன். ஏன் தமது பலத்த செய்கையை கர்த்தர் வெளிப்படுத்தி இந்த பட்டணங்களில் தேவன் அற்புதங்களே மேலும் மேலும் செய்தார்னா, இந்த ஜனங்களுக்கு தேவன் தன் வல்லமையை நிரூபிக்கும்படி தேவன் விரும்பினாரு. அவர்களை தம்முடைய அண்டையில் அவர்களை இழுத்து கொள்ளும்படி, தனக்கு நெருங்கி இருக்கும்படி, தன்னோடு நெருங்கி இருக்கும்படி தேவன் விரும்பினாரு. ஆனா இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, அற்புதம் வாங்கும்போது பக்கத்தில் வருவாங்க, வாங்கியாச்சுன்னா நம்ம நிலைமை தான். அற்புதம் வாங்கும்போது பக்கத்தில் வருவாங்க, வாங்கிட்டு அவரை விட்டு தூரமாக போயிடுவாங்க. எனவே தான் ஆண்டவர் அங்கே சொன்னார், ஏ கோராசினே, பெத்சாயிதாவே, ஆமே கப்பர்நகூமே, உனக்கு எவ்வளவு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார் அல்லவா? ஏன் செய்தார்னா, அற்புதத்தை வாங்கிட்டு அவரை விட்டு தூரமாய் போவதற்கு அல்ல, நீ அவர் அருகே இருப்பதற்கு, அவரை நெருங்கி வருவதற்காகத்தான் உனக்கு அற்புதம் செய்தார். இந்த காலையில சபைக்கு ஆண்டவர் சொல்றார், இந்த சபை இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையிலையும் ஆதி முதல் நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் அற்புதத்தின் மேல் அற்புதங்கள் தேவன் நமக்கு செய்தது உண்மைதான். ஆஃப்டர் மிராக்கிள் ஆஃப்டர் மிராக்கிளை பெற்றுக்கொண்டவர்கள் இங்கே இருக்கிறீங்க. எத்தனை விஷயத்துல அற்புதங்களை வாங்கி இருக்கிறோம். இதெல்லாம் கர்த்தர் ஏன் செய்தார் நான் சொல்றேன். ஏன் செய்தார் தெரியுமா? நம்மை அவரோடு நெருங்கி இருக்கும்படி, அவர் அண்டை நெருங்கி வரும்படி கர்த்தர் நமக்கு இதை செய்தாரு. ஒருவேளை அற்புதத்தை வாங்கி யாரும் தூரமாக இருப்பீர்கள் என்றால் நன்றாய் கவனிங்கள், தூரம் போவதற்கு அல்ல, தூரம் போவதற்கு கர்த்தர் செய்யவில்லை, அவரோடு நெருங்கி வருவதற்காகத்தான் எனக்கு ஏகப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். கை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. சரி, பலத்த செய்கை, பலத்த செய்கை, தேவன் செய்கிற செய்கை பலத்த. இரண்டாவது 111ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். 111ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் வாசி. கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாய் இருக்கிறது. அப்படிங்க, கர்த்தரின் செய்கையை காண்பார்கள். தேவன் தம் பிள்ளைகளுக்கு செய்கிற செய்கை எப்படிப்பட்ட செய்கையா இருக்கும்? ஒன்னு பலத்த செய்கை, இஸ் மைட்டி வொர்க். இரண்டாவது இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரின் செய்கைகள் என்னங்க? பெரியவைகள். ஹிஸ் மைட்டி வொர்க், முதல் காரியம், ஹிஸ் கிரேட் வொர்க், அவருடைய பெரிய காரியம். தம் பிள்ளைகளுக்காக தேவன் செய்கிற காரியம் எப்படி இருக்குங்க?
பெரிய காரியம். கவனிங்க, நான் சிறியவன் தான், என் குடும்பம் எளிய குடும்பம் தான். மனாசேயில் என் கோத்திரம் சிறிய கோத்திரம் தான், நான் எளியவன் தான். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே உங்களுடைய பின்னணியத்தை வச்சு, உங்களுடைய கடந்த காலத்தை வச்சு உங்கள் எதிர்காலத்தை அவங்க கணக்கு போடுறாங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், உங்களை குறித்து யார் என்ன கணக்கு போட்டாலும் அந்த கணக்கு தப்பாகத்தான் முடியும். அந்த கணக்கு தப்பாகத்தான் முடியும். நீ சிறியவன் என்பதனால உன் எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும், உன் குடும்பம் இப்படித்தான் இருக்கும், உன் பிள்ளை இந்த அளவுக்கு தான் வருவா, இதுக்கு மேலே வர முடியாதுன்னு அவங்க கணக்கு போடுறாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவன் கணக்கு தப்பு, அவன் கணக்குல வீக்கு. என் ஆண்டவருடைய வார்த்தை ஒன்ன சொல்லுது, என்ன தெரியுமா? சிறியவனுக்கு அவர் செய்கிற காரியம் பெரிய காரியமாக்கும். சிறியவனுக்கு கர்த்தர் செய்கிற காரியம். இந்த ஆலயத்துக்குள்ள நீ சிறியவள் தான், உன் சமுதாயத்தில் நீ சிறியவள் தான். இந்த சிறியவனுக்கு என் கர்த்தர் செய்வது பெரிய காரியம். தாவீது அவன் குடும்பத்தில் அவன் யாருதான்? சிறியவன். ஆனா கர்த்தர் அவனுக்கு செய்தது. யோசேப்பு அவன் குடும்பத்தில் யாருதான்? ஆனா கர்த்தர் அவனுக்கு செய்தது. இந்த சபையில இருக்கிற நீங்களும் இந்த ஊர்ல யாருதான்? அதை ஒத்துக்கிடுங்க, முதல்ல அதை ஒத்து போலாங்க. என்னைய பார்த்து சிறியவன் சொல்றீங்க, 85 கிலோ டாக்டர் சொல்லியிருக்காரு, எல்லாம் சீக்கிரம் குறைன்னு வேற சொல்லியிருக்காரு, என்ன என்னைய பார்த்து சிறியவன் சொல்றேன், ஒத்துக்கிடுங்க. எஸ், நான் சிறியவன் தான், நான் எளியவன் தான், நான் பலனற்றவன் தான். ஐ ஹேவ் நோ எனி பேக்ரவுண்ட், எனக்கு எந்த பேக்ரவுண்ட் இல்லதான். ஆனா உன் கண்ணுக்கு தெரியாத ஒருவர் எனக்குள்ள இருக்கிறாரே, அவர் பெரியவர். இந்த சிறியவனுக்கு அவர் பெரிய காரியத்தை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரின் செய்கை பெரியவைகள். அது போன வாரம் வேற ஒரு சங்கீதத்தில் 111 சங்கீதத்தை வச்சு போன வாரம் 3 காரியத்தை நம்ம படித்தோம், கவனிச்சோம். இன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இதே இந்த பெரிய காரியத்தை செய்தாருன்னு சொல்லி இந்த 126 சங்கீதத்தில் பாடி இருக்கிறாங்க. வாசி பார்க்கலாம், 3ஆம் வசனம் வாசி. 126 சங்கீதம் 3ஆம் வசனம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். நிறுத்தி நிதானமா எல்லாரும் சேர்ந்து இணைஞ்சு வாங்க பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், செய்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். அதனால உம்மனா மூஞ்சி மாதிரி அக்கனா போட்டு உக்காந்து மணி 6 மணி மாதிரி உருண்டு இருப்பனா இருக்கு. சொல்லுங்க, எப்படி இருப்பன் இருக்கு? இது நிமித்தம் துக்கமுகமாய் இருப்போம். யார் பைபிள் எப்படி போட்டிருக்கா சொல்லுங்க? இது நிமித்தம் ஆளுகை மூஞ்சியா இருப்போம். என்னங்க, உங்களை பார்த்தா சந்தோஷம் எனக்கு வரணும். இது நிமித்தம் மகிழ்ந்திருப்போம். உன் துக்க முகத்தை களைந்து விடு, உன்னுடைய ஒடுங்கின ஆவியை விரட்டி விடு. கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை, கர்த்தரின் செய்கை பெரிய செய்கையா இருக்கும். கர்த்தர் செய்ய போகிறது பெரிய செய்கையா இருக்கும். ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருங்க. அதாவது நம்ம உலகத்துல குடும்பத்துல பிள்ளைகளை நம்ம நினைச்சு சந்தோஷப்படுறதுக்கு எதுவுமே இல்லாம இருக்கலாம். நீங்க சொல்லலாம், நீங்க சொல்றது உங்க முகத்துல தெரியுது, உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. என்னத்த பாஸ்டர் நினைச்சு சந்தோஷமா இருக்க சொல்றீங்க? முதல்ல செய்யட்டும், அவரு பெரிய காரியத்தை செய்யட்டும், அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா இருக்கிற வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்றீங்க. இல்லைங்க, கவனிங்க, விசுவாசிக்கிற பிள்ளை, ஒரு தேவ பிள்ளை, வசனம் வந்த உடனே அவ பிராக்டிக்கல்ல வாழ ஆரம்பிச்சிடணும். வசனம் வந்த உடனே நீங்க அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணும். நமக்கு இருக்கிற சந்தோஷம் கர்த்தருக்குள்ளான சந்தோஷம். புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் அப்படியே இடிஞ்சு போன அந்த சீன பெருஞ்சு ஒரு மாதிரி இருக்கிறீங்க, அப்படியே நேராக நின்னுங்க பார்க்கலாம், நேராக உட்காருங்க பார்க்கலாம். லூயா. இப்போ என் முகத்தை பாருங்க, ஏதாவது துக்கம் தெரியுதா? இவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுதா? சொல்லுங்க. நோ, இல்லை இல்லையா? ஒரு நாள் கூட வந்து பாருங்க, ஒரு 12 மணி நேரம் என் கூட டிராவல் பண்ணி பாருங்க. வேண்டாயா, இவர் சங்காத்தமே வேண்டாம், இதுக்கு ஏம்பாடே போதுன்ட்டு போயிடுவீங்க. ஆனால் அவைகளெல்லாம் தூக்கி ஓரத்தில் கட்டி வச்சுக்கிட்டு, கர்த்தர் எனக்கு பெரிய காரியம் செய்வார்,
இந்த சிறியவனுக்கு கர்த்தரின் செய்கை பெரியவைகளாய் இருக்கும். ஒரு மாதிரியா நீங்க பார்க்கிறது எனக்கு புரியுது. நடக்குதா இல்லையான்னு பாரு. வேதத்தை வச்சு நான் உனக்கு சவால் விடுறேன். இந்த பலிபீடத்தில் நான் பண்ண பிரசங்கத்தை என் கண் காண வைப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படிங்க இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். அப்படி இவர்களுக்கு என்ன பெரிய காரியத்தை செய்தார் அப்படிங்கறத இந்த சங்கீதத்தில் வாசிக்க நம்ம தியானிக்க போறோம். இந்த சங்கீதத்தில் கர்த்தரின் செய்கை பெரியவைகள். அப்போ கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு செய்த பெரிய காரியம் என்ன காரியம் அப்படின்னு இந்த சங்கீதத்தில் நம்ம தியானிக்க போறோம். இதுக்குள்ளதான் நம்ம தியானிக்க போறோம். கவனிங்க, இவர்களுக்கு செய்த பெரிய காரியம் என்ன? தேவன் செய்த பெரிய செய்கை எப்படிப்பட்டது? முதல் வசனத்தை வாசி. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். சொல்லுங்க, திருப்பும் போது. ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களை திருப்புறது. திருப்பும் போது, கர்த்தர் திருப்பும் போது ஆண்டவர் இவர்களுக்கு செய்த காரியம் என்ன காரியம் தெரியுமா? பெரிய காரியம். அதுல என்ன முதல் காரியம் என்ன தெரியுமா? திருப்புகிற தேவன். இவர்களுக்குரியது எங்க இருந்தாலும் அதை திருப்பி கொண்டு வருகிற கர்த்தர். ஆண்டவர் இவர்களுக்கு சில காரியத்தை திருப்பி கொண்டு வந்தார். திருப்புகிற வேலையை கர்த்தர் மட்டும்தான் செய்ய முடியும். நீங்க போய் நீங்க சேர்ந்து நீங்க எத்தனை பேரை நீங்க உதவிக்கு கூப்பிட்டுட்டு போய் ஒரு காரியத்தை திருப்ப நம்மளால முடியாது. நம்ம பிள்ளையவே திருப்ப முடியல, வேற எதை திருப்ப முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். எதையுமே நம்ம திருப்ப முடியாது. திருப்புகிற வேலை கர்த்தரின் வேலை. சொல்லுங்க, என் வாழ்க்கையில திருப்புகிற வேலை கர்த்தரின் வேலை. கர்த்தர் திரும்ப பண்ணுவார், திருப்பி கொண்டு வருவார், மறுபடியும் கொண்டு வருவார். ஏன் திருப்புகிறாருன்னு சொல்றேன். கர்த்தர் ஏன் திருப்புகிறார்னா, அது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததை சத்துரு பறித்து அவன் எல்லையில் வச்சிருக்கிறான். எங்கேயோ கிடக்குது, ஏதோ குளத்துக்குள்ள கிடக்கு, கிணத்துக்குள்ள கிடக்கு, உங்க கைக்கு எட்டாத தூரத்தில் இருக்குது, கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் இருக்கு. ஆனால் அது உங்களுக்குரியது. உங்களுக்குரியதை சத்துரு பறித்து அவன் எல்லைக்குள் வைத்து கொண்டபடினால கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வாரு, செய்து திருப்பி கொண்டு வருவாரு. எதை திருப்பணுமோ அதை திருப்புவாரு. எதை உங்க வாழ்க்கையில திருப்பி கொண்டு வரணுமோ அதை திருப்பி கொண்டு வருவார். உனக்குரியது திரும்ப வரும், திருப்பப்படும். அல்லேலூயா. சரி, எதை திருப்புகிறார்? இந்த சங்கீதத்தில் அவர்களுக்கு எதை திருப்பினாரு? வாசி மறுபடியும் அதே வசனத்தை வாசி. சீயோனின் சிறையிருப்பை. என்னது? மறுபடியும் என்னது? சீயோனின் சிறையிருப்பு. இந்த ஜனங்கள் பாபிலோனில 70 ஆண்டுகள் சிறையிருப்புக்குள்ள இருந்தாங்க. அந்த சிறையிருப்புல இருந்து வெளியே வர முடியாதுன்னு முடிவு பண்ணாங்க. இனிமேல் சொந்த நாட்டை பார்க்க முடியாது, சொந்த ஆலயத்தை பார்க்க முடியாது, மறுபடியும் போய் நம்ம ஆராதிக்க முடியாது, இனிமே குடும்பங்கள் எல்லாம் சந்திக்க முடியாது, இழந்தது தான் அப்படிங்கிற ஒரு முடிவு கட்டி இருந்தாங்க. அவர்கள் வாழ்க்கையை குறித்து அவர்கள் முடிவு கட்டி இருந்தாங்க. சில பிள்ளைங்களும் அப்படித்தான். உங்க பாதிப்பு அதிகமாக இருந்ததுனால உங்களை குறித்து நீங்களே முடிவு கட்டி இருக்கிறீங்க. ஆண்டவருடைய நாமத்தில் சொல்றேன், உங்களுக்கு நடக்க போகிறது நீங்க எடுத்த முடிவு அல்ல, உங்களுக்காக கர்த்தர் ஒரு முடிவு எழுதி இருக்கிறாரு. அதைத்தான் நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா. இந்த சிறையிருப்புல இருந்து வெளியே வருவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த காலம் நிறைவேறின பின்பு கர்த்தர் இந்த சிறையிருப்பை திருப்பி அவர்களை சொந்த தேசத்துக்கு கொண்டு வந்தாரா. கொண்டு வந்த உடனே இவங்க எல்லாரும் இங்க பாருங்க, இப்படியே இந்த நடு ராத்திரியில் சொப்பனத்தை பார்த்துட்டு சில ஆட்கள் எழும்பி உட்காந்து பிள்ளைகளையும் தூங்க விடாம புருஷனையும் தூங்க விடாம ஒரு மாதிரியா உட்காந்து தட்டி எழுப்பி ஒரு மாதிரியா பயங்காட்டிட்டு உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா. அப்படி இந்த பித்து பிடிச்ச மாதிரி இப்படி பார்க்குறானுங்க, இப்படியே முழிக்கிறானுங்க. ஏன்னா அவனுக்கு நம்பிக்கையே இல்லை, இங்கிருந்து நம்ம வெளியே வருவோமா அப்படிங்கிற நம்பிக்கையே இல்லை. அப்படியே சொப்பனம் கண்டா ஒருத்தன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி அரைஞ்சு போய் இருக்கிறான். எல்லாரும் தட்டி பார்க்குறாங்க, இது உண்மைதானா இல்லை நான் கனவு காண்கிறேன்னா. அப்படி பிரமிக்கத்தக்க அளவில் நடக்க வாய்ப்பில்லாத ஒரு காரியத்தை கர்த்தர் திருப்பி கொண்டு வந்தாரு. அந்த சிறையிருப்பிலிருந்து தேவன் அவளை திருப்பி கொண்டு வந்தாரு. இப்போ இவங்க எல்லாரும் ஒன்று கூடி ஒரு பாட்டு பாடுறாங்க.
கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியம் செய்தார். எதுக்குன்னவங்களாம் வந்து கேள்வி கேட்குறாங்க, என்ன உனக்கு பெரிய காரியம் செய்தார் அப்படின்றாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, திரும்பி வருவதற்கே நாங்கள் வாய்ப்பில்லைன்னு நினச்சோம்ல, அந்த அடிமைத்தனத்திலிருந்து அந்த சிறையிருப்பிலிருந்து தேவன் எங்களை திருப்பி கொண்டு வந்தார், எங்கள் சிறையிருப்பை திருப்பி கொண்டு வந்தார். இப்போ அவங்க கேட்குறாங்க, சிறையிருப்பிலிருந்து திரும்ப வந்தது அது பெரிய காரியம்னு எப்படி சொல்கிறீங்க? இப்போதான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த சிறையிருப்பிலிருந்து திரும்ப வந்தது இதை பெரிய காரியம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்ன உடனே அப்போ அவங்க ஒரு சரித்திரபூர்வமாக ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. இதெல்லாம் எங்கே பாஸ் இருக்கீங்கன்னா பைபிளில் தான் இருக்குது. நான் அங்கங்கே இருக்கிறத மொத்தமாக உங்களுக்கு சேர்ந்து ஜூஸாக கொடுக்கேன், கவனிங்க. அவங்க சொன்னாங்க, எப்போ சிறையிருப்பிலிருந்து திருப்புறது உனக்கு வேணா சாதாரண காரியமாக இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரையில் இந்த நடக்க வாய்ப்பில்லாத சிறையிருப்பிலிருந்து நான் வெளியே வந்தது அது கர்த்தர் எனக்கு செய்த பெரிய காரியமாகத்தான் நான் பார்க்குறேன். கவனிங்க, சில பிள்ளைங்க இங்கே இருக்கலாம், மேபி சில பிள்ளைங்க இருக்கலாம், உன் குடும்பத்தில் ஒரு சிறையிருப்பு, ஏதோ ஒரு சிறையிருப்பு உன் மேலே இருக்குது. ஒரு தரித்திரத்தின் சிறையிருப்பு, அல்லது கணவன் ரட்சிக்கப்படாத இதில் ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள நீயும் சேர்ந்து அவரோடு சேர்ந்து ஆண்டவர் விரும்பாத காரியத்தை செய்யக்கூடிய ஒரு நிலைமை வருது. இது ஒரு சிறையிருப்பு. குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் ஒரு போராட்டம், ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை, இது ஒரு சிறையிருப்பு. இந்த சிறையிருப்புக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய நாமத்தில் சொல்றேன், திருப்புகிற கர்த்தர் சீயோனின் சிறையிருப்ப, அதாவது தேவ பிள்ளையாகிய உன் சிறையிருப்ப திருப்பி தேவன் கொண்டு வருவாரு. அப்ப சுத்தி இருக்கிறவங்க கேட்கிறாங்க, சிறையிருப்ப திருப்புவது பெரிய காரியமா? அப்ப அவங்க விளக்கம் சொன்னாங்க, நல்லா கவனிங்க, ரெண்டு சிறையிருப்பு உண்டு இஸ்ரவேலர்களுக்கு. ஒன்னு எகிப்தின் சிறையிருப்பு. என்ன சிறையிருப்பு? அது எத்தனை வருஷம்? 430 வருஷம். இப்ப இங்க சொல்லப்பட்டது எகிப்தின் சிறையிருப்பு அல்ல, பாபிலோனிய சிறையிருப்பு. என்ன சிறையிருப்பு? அப்போ முதல்ல 430 வருஷம் எகிப்தின் சிறையிருப்பு, அதற்கப்புறம் பாபிலோனிய சிறையிருப்பு எத்தனை வருஷம்? கூட வாங்க, எத்தனை வருஷம்? சரி, இப்போ ரெண்டு சிறையிருப்பு இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் வந்துச்சு. ஒன்று எகிப்தின் சிறையிருப்பு எத்தனை வருஷம்? 2 பாபிலோனிய சிறையிருப்பு எத்தனை வருஷம்? சரி, இப்போ நீங்க இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் பெரிய சுவாரஸ்யமான ஒரு விஷயம் உண்டு. இந்த எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து அவர்களை வெளியே கொண்டு வருகிற காரியம் ஒரு நாளில் நடக்கவில்லை. பல நாள் கர்த்தர் அவர்களுக்காக அங்கே யுத்தம் செய்தார். 10 அற்புதங்கள் அங்கே வெளிப்பட்டது. ஆண்டவர் அங்கே பயங்கரமான கிரியைகள் எல்லாம் வெளிப்படுத்தி கர்த்தர் யுத்தம் பண்ணி பயங்கர காரியம். 10 வாத கடைசியில் தலைப்பிள்ளை சங்கார வரைக்கும் தேவன் போய் அந்த பார்வோனியாவின் சேனைகளையும் கடலிலே ஆண்டவர் சங்காரம் பண்ணி இவ்வளவு பாடுபட்டு இவ்வளவு யுத்தம் பண்ணி தான் கர்த்தர் அவர்களை அங்கிருந்து வெளியே கொண்டு வந்தாரு. வெளியே இப்போ நீங்க வாங்க, அவனை விட 10 மடங்கு கூடுனவன் யாரு? பாபிலோனிய மன்னன். எகிப்தை விட 10 மடங்கு அதிகாரத்திலேயோ படைபலத்திலேயோ எல்லாவற்றிலும் பெருகினவன் பாபிலோன் மன்னன். ஆனா இந்த பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் எந்த யுத்தத்தையும் செய்யவில்லை. தெரியுமா உங்களுக்கு? எகிப்தில் உள்ள சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் ஏராளமான காரியத்தை அவர்களுக்கு செய்ய வேண்டியது இருந்தது. ஆனா பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் பெரிய விதத்தில் எந்த விதமும் ஆண்டவர் அங்கே செய்யவில்லை. ஒன்னே செய்தாரு. என்ன செய்தார் தெரியுமா? அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிற ராஜாவின் இருதயத்தை கர்த்தர் தொட்டாரு. அவனை கையெழுத்து போட வச்சாரு. அவனை அனுப்பி விடுன்னு ஆண்டவர் ஏவி எழுப்புனாரு. அவன் ஒரு ஆர்டர் போட்டா, நீங்க எல்லாம் கிளம்பி போங்கன்னாரு. கத்தியின்றி, யுத்தமின்றி, இரத்தமின்றி ஜெயத்தை ஆண்டவர் மீட்டு கொடுத்து சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்தாரு. இப்போ இந்த ஜனங்கள் சொல்றாங்க,
அங்க ஏகப்பட்ட யுத்தம் செய்து கர்த்தர் எங்கள் முற்பிதாக்களை வெளியே கொண்டு வந்தாரு. ஆனா அவனை விட கொடூரமானவன் பாபிலோனிய மன்னன். இங்க ஆண்டவர் எந்த யுத்தமும் செய்யாமல் அமைதியான நிலைமையில எங்கள் சிறையிருப்பை திருப்பி கொண்டு வந்தாரு. எனவே இது பெரிய காரியம், எனவே இது பெரிய காரியம், இது கர்த்தர் செய்த பெரிய காரியம். தேவ பிள்ளையே, ஒரு காலத்தில் உன் வாழ்க்கையில் இருந்த சில பிரச்சனைகளை சரி பண்ணுவதற்கு ஆண்டவர் எவ்வளவோ காரியங்களை செய்து கண் காணும்படி சில அற்புதங்களை செய்து உங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இப்போயும் நீங்க சில பிரச்சனைகள்ல மாட்டிக்கொண்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க தெரியுமா? ஆண்டவரே, 5 வருஷத்துக்கு முன்னால 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு அற்புதம் செஞ்சீங்களே, ஒரு அற்புதத்தை நடத்தி காமிச்சு என்னை வெளியே கொண்டு வந்தீங்களே, இப்போ அதை விட பெரிய பிரச்சனை, எனவே அதை விட பெரிய அற்புதத்தை நீங்க செஞ்சுதான் எனக்கு வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி நீங்க கணக்கு போடுறீங்க. இப்ப கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ போடுற கணக்கு தப்பு. அங்க அற்புதம் செஞ்சு வெளியே கொண்டு வந்த மாதிரி இங்க இந்த அற்புதத்தை தான் செஞ்சு கொண்டு வருவேன் நீ நினைக்கிற. அற்புதம் செஞ்சு உன்னை வெளியே கொண்டு வர முடியும். ஆனா அதை விட வேற ஒரு புது ரூட்டு, ஒரு புதிய காரியம், அது பெரிய காரியம் தேவன் செய்வாரு. என்ன தெரியுமா? அந்த பிரச்சனைக்கு எவன் ஹெட்டோ அவனை தொடுவாரு. அந்த பிரச்சனைக்கு எவன் கேட்டோ அவனை தொடுவாரு. ரைட் நவ், இப்ப விசுவாசி, அந்த பிரச்சனைக்கு எவன் காரணமோ அவனை தொடுவாரு. அந்த சுவிட்ச ஆஃப் பண்ணுவாரு. உன் பிரச்சனை சொல்யூஷனா, உன் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கும், நீ வெளியே வருவ. அல்லது உன் காரியத்தை யார் சாங்ஷன் பண்ணணுமோ அவனை தொடுவாரு. சாங்ஷன் பண்ண வேண்டிய நபரை தொடுவாரு. சிலருக்கு சிலரை தொட்டு சுவிட்சை ஆன் பண்ணணும், சிலருக்கு சிலரை தொட்டு சுவிட்சை ஆஃப் பண்ணணும். உனக்கு ஆன் பண்ணாலும் ஆன் பண்ண வைப்பாரு, ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ண வைப்பாரு. இது அமைதியா நடக்கும். பெரிய அளவுல யுத்தம் நடக்காது, ஆனா கர்த்தர் செய்வாரு. இனி வாய் திறந்து சொல்லுவ, கர்த்தர் எனக்கு பெரிய காரியம் செய்தார். பக்கத்துல கேளுங்க, உங்களுக்கு ஆஃப் பண்ணணுமா ஆன் பண்ணணுமா? அல்லேலூயா. பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆஃப் பண்ணணும். எவனை தொடரணுமோ அவனை தொட்டு ஆஃப் பண்ணுவாரு. சில காரியம் சாங்ஷன் ஆக வேண்டி இருக்குன்னா அதை ஆன் பண்ணணும். அதுக்கு யார் அத்தாரிட்டியோ அவர்களை தொட்டு ஆன் பண்ண வைப்பாரு. இது அமைதியா நடக்கும். எங்க கண் காணும்படி யுத்தம் செய்து தேவன் விடுதலை கொடுக்கிற ஒரு அனுபவம் உண்டு. ஆனால் நமக்கு அந்த அறிகுறியே இருக்காது. ஆனா சிறையிருப்பு திருப்பப்பட்டிருக்கும். நீ வெளியே வந்திருப்ப, உனக்கு காரியம் நடந்திருக்கும். இப்போ உன் வாழ்க்கையில கர்த்தர் அதை செய்து கொண்டிருக்கிறாரு. விசுவாசம் இருந்தா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. இப்போ நடக்கட்டும் ஆண்டவரே. யார் யாருக்கு என்ன காரியம் நடக்கணுமோ ஒரு வினாடி ஜெபம் பண்ணுவோம், ஒரு வினாடி ஜெபம் பண்ணுவோம். யார் யாருக்கு என்ன நடக்கணுமோ அவர்கள் எல்லையில் கர்த்தரை செய்வதற்காக ஸ்தோத்திரம். சிக்கல் இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த பிரச்சனைக்கு யார் காரணமோ இயேசுவின் நாமத்தில் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் அவர்களை தொடுவீராக, அவளை தொடுவீராக, அந்த காரியத்தை அணைத்து போடுவீராக. இந்த பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற காரியத்தை கர்த்தர் அணைத்து போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒரு திரி அணைகிறது போல சத்துருவின் சகல காரியங்களும் அணைந்து போவதாக. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சில சாங்ஷன் அவர் கையெழுத்து போட்டால் தான் பாஸ்டர் எனக்கு இது சாங்ஷன் ஆகும், எனக்கு காரியங்கள் நடக்கும் அப்படின்னு உங்கள் பிள்ளையினுடைய ப்ரொமோஷனோ வேலை விஷயமோ எதுவாக இருந்தாலும், அல்லது சபையினுடைய ஆலய காரியமோ, அனைத்திலும் ராஜாவினுடைய இருதயம் கர்த்தரின் கையில் இருக்கிற நீர் கால்கள் போல் இருக்கிறது. அதை தம்முடைய சித்தத்தின்படி அவர் திருப்புகிறாரு. தொடுவாரு, தொட்டு திருப்புவாரு. சத்தம் இல்லாமல் நடக்கும். நீங்க 1000 பேரை கூட்டு போய் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க, ஒண்ணுமே நடக்காது. அவர் வேலை வரும் பொழுது சத்தம் இல்லாம காரியத்தை செஞ்சு முடிச்சிருவாரு. ரிசல்ட் மட்டும் உன் காதுல கேட்கும். வாய் திறந்து சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு பெரிய நடப்பதாக. அல்லேலூயா.
இன்னும் நம்பிக்கை வரலையா உங்களுக்கு? சிறையிருப்பை என்ன செய்வார்? திருப்புவாரு. எப்படி திருப்பணும்னு அவருக்கு தெரியும். இந்த சிறையிருப்புக்குள்ள போகிற பிள்ளைங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பரிதாபமா இருக்கும், பரிதாபமா இருக்கும். எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். எரேமியா சொல்றாரு 14:2 சிறையிருப்புக்குள்ள போற பிள்ளைங்க. எரேமியா 14:2 வாசி. யூதா துக்கிக்கிறது, யூதா துக்கிக்கிறது. அடுத்து அதன் வாசல்கள் பலனற்று கிடக்கிறது, தரை மட்டும் குனிந்து. என்னது? தரை மட்டும் குனிந்து. சொல்லுங்க, தரை மட்டும். எல்லாரும் அப்படித்தான் இருக்கீங்க. இப்போ எகிப்திலிருந்து வெளியே வரும் பொழுது தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினார்னு வசனம் இருக்கு, படிச்சிருப்பீங்க. எகிப்திலிருந்து வெளியே வரும் பொழுது பார்வோனை ஜெயிச்ச உடனே எல்லாருக்குள்ளேயும் ஒரு தலை நிமிர்ந்து நடந்து வந்தாங்க. ஆனா இந்த ஜனம் இப்போ தரை மட்டும் குனிந்து. அடுத்து ஏசாயா 17:4. ஏசாயா 17:4. அக்காலத்திலே யாக்கோபின் மகிமை குறைந்து போ, அவனுடைய கொழுத்த தேகம் மெலிந்து போ. அங்க வாசித்தோம் குனிந்து, இங்க வாசிக்கிறோம் மெலிந்து. என்னங்க? மெலிந்து. ரூத் 1:19. ரூத் 1:19. அவ்வளவுதான். ரூத் 1:19. அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று. ஆச்சரியம்னா நீங்க இத அந்த நடை ரொம்ப முக்கியங்க. ஒரு வசனத்தினுடைய நடை ரொம்ப முக்கியம். அந்த ஐயா வாராரு, அந்த வாராரு, அந்த ஒரு வார்த்தை வாராரு. சரி, இப்போ புரியுற மாதிரி சொல்றேன், கவனிங்க. இவன் நல்லா இருப்பான். சொல்லுங்க, இவன் நல்லா இருப்பான். ஒரு வார்த்தை தான். இது எப்படி இருக்கு? இவன் நல்லா இருப்பான், ஒரே வார்த்தை தான். அந்த துணியில வார்த்தை என்ன செய்யுது, அர்த்தம் என்ன செய்யுது? இவன் நல்லா இருப்பான், இவன் நல்லா இருப்பான். ஒரே வார்த்தையிலேயே அந்த துணியில என்ன மாறுது? எங்க வேதத்திலையும் நிறைய இடங்களில் அந்த துணியை நம்ம கவனிக்கணும். இவங்க ஆச்சரியப்பட்டாங்கன்னா, ஐயோ நகோமி இவ்வளவு ஆளு இந்த அளவுக்கு புஷு புஷுன்னு வந்திருக்கிறையே, இப்படி இல்லைங்க. அங்க என்னன்னா, இவளை பார்த்தா நகோமி மாதிரி இருக்கே, ஆனா எலும்பு தோலுமா வந்திருக்காளே அப்படின்னு. எப்படி இருந்தவ இப்ப இப்படி போயிட்டாளே, முகமே இப்ப உருவழிஞ்சு போச்சே, அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆகி போச்சே அப்படின்னு பரிதாபத்தோடு பார்க்குறாங்க. அங்க இப்போ கவனிங்க, சிறையிருப்புக்குள்ள போகிற பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த 3 அடையாளங்கள் காணப்படும். முதல்ல வாசித்தோம், என்ன பண்ணி? சத்தமா குனிந்து. ரெண்டாவது மெலிந்து. மூணாவது உருவழிந்து. சிறையிருப்பு ஒரு பிள்ளைய குனிந்து, ரெண்டாவது மெலிந்து, மூணாவது உருவழிந்து. ஜெயிலில் போனால் நீங்கள மாதிரி இப்படிலாம் நிமிர்ந்தெல்லாம் உட்கார முடியாதுங்க. பாஸ்டர் அனுபவத்தோட பேசுறாரு நினைக்கிறீங்களோ? கவனிங்க, சில ஆதி காலத்தில் யோசேப்பை சிறையிருப்புல போட்டாங்களே, அங்கே நிற்கலாம் முடியாது, குனிஞ்சுதான் உள்ள போகணும். அங்கே கூணி குறுகி தான் கிடக்கணும். ஸோ ஆரம்ப நாட்களில் அந்த சிறையிருப்புங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு தண்டனைக்குரியதுன்னா அதுதான் கரெக்டு. ஆனால் இன்னைக்கு ஜெயிலுக்கு போகிறதெல்லாம் தண்டனைக்குரியதாக தெரில, அது ஏதோ அவனுக்கு ப்ரமோஷன் போட்டு விட்ட மாதிரி தெரியுது. இன்னைக்கு ஒரு மனிதர்களை சிறையிருப்பு குனிந்து போக பண்ணும். சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நடந்த உங்க குடும்பம், உறவுகள் மத்தியில் நிமிர்ந்து நடந்த உங்க குடும்பம், நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்ததுனால, சில சிறையிருப்பு உங்க வாழ்க்கையில வந்ததுனால, சில காலம் மட்டுமே ஒரு சிறையிருப்புக்குள்ள நீங்க கொண்டு போகப்பட்டதுனால, நிமிர்ந்து நடந்த உங்க குடும்பம், உங்க வாழ்க்கை ஒருவேளை இன்னைக்கு குனிந்து போகக்கூடிய ஒரு நிலைமையில சில பிள்ளைங்க இருக்கிறீர்கள். அன்றைக்கு அவ்வளவு புஷ்டியா இருந்த சில பிள்ளைங்க சிறையிருப்பு நிமித்தம், சரீரத்தில் வந்த பலவீனத்தின் நிமித்தம் மெலிந்து போகக்கூடிய நிலைமையில சில பிள்ளைங்க இருப்பது உண்டு. மொத்தத்தில் உருவழிந்து அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போன சில பிள்ளைகள் உண்டு. இப்போ நம்ம எல்லாரும் என்ன நினைக்கும் தெரியுமா? சிறையிருப்பு ஏன் வந்துச்சு? பாவம் செஞ்சுட்டான் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறோம். கவனிங்க, நம்ம செய்கிற தவறுகளெல்லாம் நமக்கு சிறையிருப்பு வருவது உண்மைதான்.
அது இஸ்ரவேலர்கள் உதாரணம். ஆனால் எல்லாருக்கும் இது உண்மை அல்ல. யோசேப்பு போன்றவர்கள், யோபு போன்றவர்கள், இவர்கள் பாவம் செய்ததனால் இவருக்கு சிறையிருப்பு வரவில்லை. கர்த்தரின் விஷயத்தில் உண்மையா இருக்கிறவர்கள், தேவ காரியத்தில் வைராக்கியமா இருக்கிறவர்கள், இவர்களுக்கும் கூட சிறையிருப்பு வரத்தான் செய்யும். நம்ம பார்வையை மாற்றணும். ஒருத்த வாழ்க்கையில் குனிந்து மெலிந்து உருவழிந்து ஒரு பாதிப்புக்குள்ள, ஒரு வியாதிப்பட்டால் அல்லது ஒரு பிரச்சனைக்குள்ள கடந்து போனால், இவன் என்ன பாவம் பண்ணானோ வாயில எண்ணத்தை ஊற்றி கழுவன்னு தெரில. நம்ம சிந்தனையை மாற்றணும், நம்முடைய பார்வையை மாற்றணும். ஒருவன் பாவம் செய்ததுனால தான் இவன் பாதிக்கப்படுறான், இவன் கஷ்டப்படுறான் அப்படிங்கிற மனிதர்களுடைய சிந்தனை. ஆனால் வேதத்தின் பார்வையில் பார்க்குற பிள்ளைகளுக்கு இந்த தெளிவு இருக்கணும். உண்மையாக இருக்கிற பிள்ளைகளுக்கும் பாதிப்பு வரத்தான் செய்யும். கர்த்தர் விஷயத்தில் வைராக்கியமாக இருக்கிற பிள்ளைகளுக்கும் பாதிப்பு வரத்தான் செய்யும். அப்படி ஒருவேளை உண்மையாக இருந்து வைராக்கியமாக இருந்து சிறையிருப்புக்குள்ள இங்கே யாரும் போய்கொண்டிருப்பீர்கள் என்றால், கர்த்தரின் வார்த்தை சொல்லுகிறது, அவர் திருப்ப பண்ணுகிற தேவன், திரும்ப கொண்டு வருகிற கர்த்தர். உன்னை அந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு அவர் போதுமானவர். குனிந்தவன் குடும்பம், மெலிந்தவன் சரீரம், உருவழிந்த உன்னுடைய வாழ்க்கை அனைத்தையும் ஒட்டு மொத்தமாக ஒரு ராத்திரியிலேயே, ஒரு மணி துளியிலேயே வெளியே கொண்டு வர இந்த திருப்புகிற தேவனால கூடும். இந்த சிறையிருப்பில் இருக்கிற பிள்ளைங்களால என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? குனிந்து மெலிந்து உருவழிந்து பாதிப்புக்குள்ள போகிற பிள்ளை, ஒருவேளை உங்க குடும்பம் இந்த பாதையில போகலாம். சிறையிருப்பில் இருக்கிறவங்க என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? ஒண்ணுமே செய்ய முடியாதா? ஒன்று செய்ய முடியும், ஒன்று செய்ய முடியும். ஆண்டவருடைய சமூகம் எட்டுகிற வரைக்கும் அவர் பாதத்தில் நீ கண்ணீர் சிந்தி பெருமூச்சு விட்டு அழுது அவரிடத்துல போராட முடியும். நீங்க சொன்ன வார்த்தை உண்மைதான். சிறையிருப்புக்குள்ள போகிற பிள்ளைங்க எதுவுமே செய்ய முடியாது. வெளியே வருவதற்கு அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது. நீங்க எங்க முயற்சி எடுத்தாலும் உங்க சரிவு இன்னும் மோசமா இருக்கும். குழியில் கிடக்கிற பிள்ளைங்க, நீங்க இங்க பிடிச்சி ஏறிடலாம் நினைச்சு கையை வைப்பீங்க, மண் சரியும். இங்க பிடிச்சி ஏறலான்னு கையை வைப்பீங்க, மண் சரியும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, எதை செஞ்சும் என்னால வெளியே வர முடியல அப்படிங்கிற பாதிப்புக்குள்ள உள்ள இருக்கிறங்க யாரோ சில பிள்ளைங்க, எதை செஞ்சு வெளியே வர முடியல. ஆண்டவரே, என்ன செஞ்சு நான் வெளியே வரட்டும்? எனக்கு தெரிஞ்ச எல்லா முயற்சியும் நான் எடுத்துட்டேனே, தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் சொல்லி பார்த்துட்டேனே, இதுக்கப்புறமும் வெளியே வர முடியலையே. தட்டு தடுமாறி வாழ்க்கையில இப்படி விழுந்து போயின நிலைமையில உன் குடும்பம் இருக்கும் என்றால், நல்லா கவனிங்க, வெளியே வருவதற்கான எந்த முயற்சி எடுத்து பலன் கொடுக்கலன்னா அந்த முயற்சியை நிறுத்திட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்று செஞ்சாங்க. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை வாசி, 23, 24 வாசி, 2, 23, 24. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா கீழே கடைசி வந்துரு. அவர்கள் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவ பிள்ளையே, நல்லா என்ன கவனிங்க. எதுவும் செய்ய முடியாதுங்கிறதுக்காக அமைதியா இருக்காத. ஒன்னு செய்ய முடியும். வாய் திறந்து சொல்லுங்க, ஒன்னு என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் சமூகத்தில் நீ முறையிட்டு கொண்டே இரு. கர்த்தரின் சமூகத்தில் நீ போராடி கொண்டே இரு, நீ ஜெபித்து கொண்டே இரு. ஜெபத்தை நிறுத்தாத, ஜெபத்தை கண்ணீர் சிந்துறதை நிறுத்தாத, போராடுவதை நிறுத்தாத, உபவாசிப்பதை நிறுத்தாத. முறையிட்டு கொண்டே இரு, ஜெபிச்சுக்கிட்டே இரு. நிச்சயம் உன் சத்தம் தேவ சந்நிதியில் போய் எட்டும். உன்னை விடுவிப்பதற்கும் உன்னை வெளியே கொண்டு வருவதற்கும் கர்த்தர் ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருக்காரு. உன்னை வெளியே கொண்டு வருவதற்கான திட்டம் ஆண்டவர்கிட்ட உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எப்படி வெளியே கொண்டு வருவான்னு சொல்றேன். அவனிங்க சிறையிருப்பில் என்னென்னலாம் அடையாளம், நம்ம எவ்வளோ பாதிப்பு வரும்னு பார்த்தோம். நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் ஒன்று செய்ய முடியும். என்ன செய்யணும்?
முறையிட்டு கொண்டே இருக்கணும்னு பார்த்தோம். இந்த முறையிடுகிறத தேவன் கேட்டுக்கொண்டே இருக்க மாட்டாரு. ஒரு நாள் இதற்கு பதிலை கொடுக்கும்படி செயல்படுவாரு. எப்படி செயல்படுவார்னு சொல்றேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 51. ஏசாயா 51:14 வாசி. சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். கவனி, உன் முறையிடுதல் தேவ சமூகத்துல போய் எட்டுதா? அங்க இடத்துல பதில் உன் குடும்பத்தை கெட்டுதா? உன் முறையிடுதல் தேவ சமூகத்தை எட்டும் பொழுது பதில் உன்னை கிட்டி சேரும். அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. தீவிரமாய் 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 என்னவா? சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். எத்தனை ஆண்டு உன் பாதிப்பு பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை வருஷமா நீங்க இந்த சிறையிருப்புக்குள்ள ஏதோ ஒரு சிறையிருப்பு உன் குடும்பத்தில் இருக்கு. அது பல வருஷமா இருக்குது, நீண்டு கொண்டே இருக்குது. கர்த்தர் சொல்றா, நான் உனக்கு ஒரு பெரிய காரியம் செய்வேன். உன்னை சிறையிருப்பிலிருந்து திரும்ப கொண்டு வருவேன். எப்படி கொண்டு வருவேன்? தீவிரமாய் கொண்டு வருவேன் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றேன். எனக்கு அதான் ஆச்சரியமா இருந்துச்சு. வசி. அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை. நிமிந்து பாருங்க. உன்னை எதிரி கொண்டு போய் உன்னை கிடங்குல போட்டான் தெரியுமா? சிறையிருப்புக்குள்ள அவன் எதுக்கு போட்டான்னா உன்னை காலி பண்ணணும் தான் போட்டான். உன் குடும்பத்தை இல்லாமல் ஆக்கணும் தான் உனக்கு இந்த பாதிப்பை கொண்டு வந்தான். ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல, உசுரோட வெளியே வாரேன், உயிரோட சேதம் இல்லாமல் வெளியே வாரேன். என்னை காலி பண்ணணும் தான் அக்கினியில் போட்டான், மூடி கூட கருகாமல் வெளியே வாரேன். என்னை இல்லாமல் ஆக்கணும் தான் கெபியில் போட்டான், ஒரு சேதம் இல்லாமல் வெளியே வாரேன். உனக்கு ஒன்று தெரியுமா? என் கர்த்தர் கவனி, என் கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுப்பது இல்லை. உன்னை வெகுவாய் தண்டித்தோம், இந்த சிறையிருப்புக்குள்ள உன்னை வெகுவாய் தண்டித்தோம், உன்னை சாவுக்கு ஒப்பு கொடுப்பது இல்லை. அல்லேலூயா. பகைவர் பார்த்து நகைத்திடாமல் பாதுகாத்தீ இதுவரையில். பகைவர் பார்த்து பகைத்திடாமல் பாதுகாத்தீ இதுவரையில். விசுவாசிக்கிறையா? அதாவது உன் மேல ஒரு திட்டம் ஆண்டவர் வச்சிருக்கிறதுனால, உன் குடும்பத்தை குறித்து கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருப்பதனால, ஏதோ சில சூழ்நிலை உன்னை உருவாக்கணும், உன்னை சரிபடுத்தணும் அப்படின்னு தான் நான் இதுக்குள்ள உன்னை அனுப்புறேனே தவிர உன்னை வெகுவாய் தண்டிப்பேன். ஆனால் உன்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன், உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். அதனால தான் உனக்கு என்ன நடந்தோம் மறுபடியும் நீ எழுமி நிற்க. 10 பேருக்கு தான் நான் சொன்ன சத்தியம் புரிஞ்சிருக்கு. உனக்கு எவ்வளவு சம்பவிச்சோம், எவ்வளவு உங்க மேல மோதியும், எவ்வளவு அலைகள் மோதியும், அது விழவில்லை. அவன் விழவில்லை, உன் குடும்பம் விழவில்லை, சாவுக்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. உன்னை கிடங்குல போட்டும் நீ சாவது இல்லை. நிமிந்து பாருங்க, ஒரு வார்த்தை சொல்றேன். ஏன் இவ்வளவு பாதிப்பு வந்து நீ சாகல தெரியுமா? உன் தலை மேல ஒரு வாக்கு தத்துவம் இருக்கு, உன் தலை மேல ஒரு தரிசனம் இருக்கு, உன் தலை மேல ஒரு அபிஷேகம் இருக்கு, உன் மேல ஒரு விசேஷ கிருபை இருக்கு. எவ்வளவு விழுந்தாலும் உதுத்துக்கிட்டு நிற்ப. நான் சொல்றது புரியல பாதி பேருக்கு. எவ்வளவு மேல விழுந்தாலும் அப்படி தள்ளி விட்டு நீ நிற்ப. புரியலையா? ஒரு குதிரையை ஒருத்தன், குதிரை கதை தெரியுமில்ல உங்களுக்கு? ஒரு குதிரையை ஒருத்தன், இந்த குதிரை இருக்க போய் தானே அவன் இவ்வளோ தூரம் வளர்ந்துக்கிட்டு இருக்கான், இந்த குதிரையை கொண்டு போய் சமாதி கட்டிடுன்னு சொல்லி ஏத்த வீட்டுக்காரன் குதிரையை நடுச்சாமத்தில் புடி கலட்டிட்டு போய் அவன் அவுத்துட்டு போய் பெரிய குழி தோண்டுனான். எதுக்கு? குதிரையை குழி தோண்டி சமாதி கட்டுறதுக்கு பெரிய குழி தோண்டினான். குழியை தோண்டி இந்த குதிரையை உள்ள மிதிச்சு தள்ளிட்டான். மிதிச்சு தள்ளிட்டு இன்னைக்கு உனக்கு சமாதி கட்டுறேன் அப்படின்ட்டு உள்ள தள்ளிட்டு, எங்க வருங்க
இப்படியே மண்ணை எடுத்து போட்டான். யார் மேல? நம்ம மேலதான், உங்க மேலதான், என் மேலதான், குடும்பத்தின் மேலதான். என்ன அள்ளி போட்டா? மண்ணள்ளி போட்டா. விடிய விடிய நைட்டு 12 மணிக்கு மண்ணள்ளி போட்டவன் 6 மணிக்கு அப்பாடா எல்லா மண்ணை அள்ளி போட்டாச்சு, குதிரையை சமாதி கட்டி முடிச்சாச்சு, இதோட காளி அப்படி நிமிந்து பார்த்தா அது அப்படி நிக்கி. இது விடிய விடிய கஷ்டப்பட்டு மண்ணள்ளி போட்டு காளி பண்ணான்னு பார்த்தா நம்மளை விட மேட்டில் ஏறி நிக்குது. என்ன நடந்துச்சுன்னா, அவன் ஒவ்வொரு கரண்டி அள்ளி போட போட முதுகுல விழ விழ உதறி உதறி விட்டு மேலே விழுந்த மண்ணை கீழே காலுக்கு கீழே போட்டு மேலே ஏறி வந்துருச்சு. உன் மேல ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு, உன் மேல ஒரு தரிசனம் இருக்கு. நிறைவேற வேண்டிய வாக்குத்தத்தம் இருப்பதுனால கிடக்குல உன்னை போட்டாலும் நீ சாவது இல்லை. உன்னை வெகுவாய் தண்டித்தாலும் உன்னை சாவுக்கு கர்த்தர் ஒப்பு கொடுப்பது இல்லை. பயப்படாத, உயிர் சேதம் வராது. பொருள் சேதம் வந்தாலும் வருமே தவிர உயிர் சேதம் வராது. உன் மேல ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. அல்லேலூயா. விசுவாசிக்கிற பிள்ளைங்க, அப்ப ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. உன்னை சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வருவேன். இவனுங்களுக்கு புரிய மாட்டுக்கு, நம்ம கேஸ் பாதி பேர் அப்படி இருப்பாங்களா அந்த மாதிரி, இவனுங்களுக்கு புரிய மாட்டுக்கு சிறையிருப்பிலிருந்து வெளியில கொண்டு வர போறாரா என்னைக்கு இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். மறுபடியும் சொல்றாரு, உன்னை கிடங்குல போட்டாலும் நீ சாக மாட்ட. அப்படியா? அப்படிங்கிறான். இப்படியே ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இவனுக்கு விசுவாசம் வரமாட்டுக்கு. எங்களை சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வர போறாரா? இது எப்ப நடக்க போகுது? இது எப்படி நடக்க போகுது? இது நடக்கிற விஷயமா? இவன் சாதாரண ஆளா? எங்களை வெளியே கொண்டு வர இப்படி அவன் பேசிக்கிட்டே இருக்கிறானா? கர்த்தர் டோனை மாத்துறாரு, கர்த்தர் பாயிண்ட மாத்துறாரு. கர்த்தர் அங்க ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு காரியத்தை குறித்து பேசுற மாதிரி நமக்கு தெரியும். ஆனா ஒரு சம்பந்தத்தோட ஒரு காரியத்தை குறித்து பேசுறாரு. சொல்லி சொல்லி பார்த்து விசுவாசம் வர மாட்டுக்கு. நம்ம கேஸ் பாதி பேர் இங்க அப்படித்தான் இருக்கு. ஒரு சிறையிருப்ப திருப்ப, ஆமா பாஸ்டுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு, அவரு பிரசங்கம் பண்ணி முடிக்கணும், அவ்வளவுதான். நம்மளுக்காவது சிறையிருப்பாவது மாற போகிறதாவது. இப்படித்தான் நீங்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நல்லா கவனி, ஆண்டவர் அடுத்த வசனத்துல என்ன பேசுறாரு பாருங்க. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நானே, அலைகள் கொந்தளிக்க. முதல்ல என்ன சொல்றாரு பாரு. இன்னும் உனக்கு விசுவாசம் வர மாட்டுக்கு. சிறையிருப்ப திருப்புவேன்னு சொல்லி ஏசாயா பேசல, ஸ்டீவன் பேசல, வேற எவரும் பேசல. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நானே பேசுறேன், நானே பேசுறேன். உனக்கு புரியுற மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேன், கவுனி. அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய், அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய், அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய், சமுத்திரத்தை குலுக்குகிற, சமுத்திரத்தை குலுக்குகிற, சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர். ஒரு 10 லிட்டர் கேனை முதல்ல குளிக்க பாருங்க நீங்க. ஐயோ பாஸ்டர் பிடிச்சி பாஸ்டர். ஒரு குடத்தை குளிக்க பாருங்க, குளிக்க பாருங்க. என் ஆண்டவர் இவர்களுக்கு விசுவாசம் வல்லன்னு உடனே ஒரு காரியத்தை பேசுறாரு. இதை ஏசாயா சொல்றான்னு நினைக்காத, இங்க இருக்கிற ஊழியர்கள் சொல்றான்னு நினைக்காத. உன் தேவனா இருக்கிற கர்த்தர் நான் சொல்றேன், திருப்பி கொண்டு வருவேன். திருப்ப முடியாத திருப்பி கொண்டு வருவேன். எப்படி செய்யறேன்னு நினைக்கிறியா? கவுனி, நான் யார் தெரியுமா? அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்கிறவர். எங்க நீங்க இப்போ இந்த அறைக்குள்ள இருக்கிறதுனால இந்த வசனம் உங்களுக்கு புரியல. சயின்ஸ் படிச்ச டீச்சர் யார் இருக்கீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டீச்சர் யார் உள்ள இருக்கீங்களா? கை வைத்து லேச காட்டுங்க. சயின்ஸ் டீச்சர் கவுனி, நல்லா கவுனி. மொத்த உலகத்துல, மொத்த பூமியில எத்தனை சதவீதம் பூமி நிலம்? காவாசி. முக்காவாசி என்னதான் இருக்கு பூமியில? தண்ணிய சூழ்ந்திருக்கு. இது எல்லாத்தையும் ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரு? அந்தரத்துல. எப்படி? நீங்க போய் போட்டு பாருங்க, பூமி எங்க தொங்குது? சொல்லுங்க சீக்கிரம். அந்தரத்துல ஒரு பால் தொங்குது. இந்த ஃபேனு கூட அங்க ஒரு 2 கொண்டியை போட்டு 4 ஸ்க்ரூவை போட்டதான் நிற்கும். ஆனா கர்த்தர் மொத்த பூமியும்
அந்த பூமியில் இருக்கிற நிலப்பரப்பு, அந்த நீர்ப்பரப்பு அத்தனையும் ஒரு பால் மாதிரி வடிவமைச்சு அதை நடுவில் எங்கேயுமே எந்த கம்பியுமே குறுக்க எந்த பில்லருமே பாருங்க. இப்படித்தான் இன்னைக்கு பூமி தொங்கி கொண்டு இருக்குது. இந்த பூமியில காவாசி நிலம், முக்காவாசி தண்ணி, கடல். கடல் ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? எதை குலுக்குவேங்காரு? கடல் வேறு சமுத்திரம் வேறு, அது உங்களுக்கு தெரியும் தானே. கடல் சும்மா கடற்கரை, நம்ம சுண்டல் வாங்கி சாப்பிட்ற ஏரியா. ஆனால் சமுத்திரம் என்பது மனிதர்களால் போக முடியாத ஏரியா, ஆழ மிகுதியானது. சமுத்திரத்தின் ஆழத்தை கண்டுபிடிக்கும்படி மனிதர்கள் முயற்சியில் இறங்கினாங்களாம். ஒவ்வொரு டீமாக போய் ஒவ்வொரு ஆழத்தை கண்டுபிடிச்சாங்களாம். கடைசியாக இப்போ லாஸ்ட்டாக போன டீம் 35,000 அடி உயர வரைக்கும் ஆழத்தை பார்த்துருக்குறாங்க. எவரெஸ்ட் மலை இருக்குல்ல, ஒரு எவரெஸ்ட் மலை அதை உள்ள வச்சாலும் அது 8842 நினைக்கிறேன் மீட்டர். அந்த எவரெஸ்ட்டை உள்ள வச்சாலும் அதுக்கு மேலே 1 மைல் ஆழம் இருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அவங்க சொல்றாங்க, நாங்கள் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பில் அதிகபட்சம் 35,000 அடி ஆழத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆனால் அதுக்கும் கீழே இன்னும் ஆழம் இருக்கிறது. நாங்களும் போக முடியாது, எந்திரங்களையும் அனுப்ப முடியாத அளவுக்கு ஆழம் அதிகமாக இருக்கிறது. அவங்க முடிச்சிருக்கிறாங்க, சமுத்திரத்தின் ஆழத்தை கணக்கிட முடியவில்லை என்று முடிச்சிருக்கிறாங்க. நான் முடிக்க போறேன், நல்லா கவனி. இந்த அளவுக்கு ஆழமுள்ள சமுத்திரத்தை அப்படி ஒரு குலுக்குறாருன்னா இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நீ புரிஞ்சுக்கணும். கர்த்தர் யார் தெரியுமா? குலுக்குகிறவர் சமுத்திரத்தை. சமுத்திரத்தை என்ன செய்கிறவ? சமுத்திரத்தை எல்லாரும் சொல்லுங்க, சமுத்திரத்தை குலுக்குகிறவ. கற்பனை பண்ண முடியுதா உங்களால? உங்களை தான் கேட்குறேன், கற்பனை பண்ண முடியுதாங்க உங்களால? போய் போய் கடற்கரை ஓரத்தில் போய் இப்படி குளிக்க பாருங்க, பிடிச்சி கொண்டு போயிடுவா 108 உங்களை. கற்பனை பண்ண முடியுதா நம்மளால? என் ஆண்டவர் யாரு? நம்ம ஆண்டவர் யாரு? சமுத்திரத்தை ஒரு குலுக்குறவர். இதை ஏன் சொல்றாரு நான் சொல்லட்டுமா? இங்க ஏன் சொல்றாருன்னு சொல்லட்டுமா? சிறையிருப்பை பத்தி பேசும்பொழுது இதை ஏன் சொல்றாருன்னு சொல்லட்டுமா? அவ்வளவு பெரிய சமுத்திரம், உன் கற்பனைக்கு எட்டாத ஒரு சமுத்திரத்தையே சும்மா லேசா நான் குலுக்குவேனானால் உன் சிறையிருப்பு எனக்கு லேசான காரியம். அதையே நான் செய்யும் பொழுது உனக்கு இதை செய்வது எனக்கு லேசான காரியம். விசுவாசம் இருந்தா ரைட் நவ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. பக்கத்தில் பார்த்து சிரிச்ச முகத்தோடு விடுங்க, அவ்வளவு ஒரு சமுத்திரத்தை குலுக்குறாரு, உங்க காரியம் லேசான காரியம். அதை குலுக்குகிறவர் உங்களை திருப்பி கொண்டு வருவார். இப்பயாவது விசுவாசம் வந்துருச்சா வரலையா? இதுக்கு மேலே வரலன்னா ஆப்ரேஷன் பண்ணி தான் விசுவாசத்தை உள்ள வைக்கணும். ஏங்க, உங்களுக்கு எப்பயாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு, உங்களுக்கு எப்பயாவது ரொம்ப உங்கள் பிரச்சனை உங்களை மேலோங்கி உங்களை மேற்கொள்ளுதுன்னா, ராத்திரியில் மொட்டை மாடியில் போய் பாயை விரித்து படுத்துருங்க. மேலே பாருங்க, அந்த சூரியன் அந்த சந்திரனை பாருங்க, அந்த நட்சத்திரங்களை பாருங்க. இது எல்லாமே கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அளவில் பெரியது. இது எல்லாமே எந்த அஸ்திவாரமும் இல்லாமல் தொங்கி கொண்டு இருக்குது. இவைகள் அனைத்தையும் என் கர்த்தர் உண்டாக்கி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாரு. நீங்க சொல்லுங்க, இந்த சந்திரனை விட என் பிரச்சனை உங்களுக்கு லேசான காரியம். உன்னை கவனி தேவ பிள்ளையே, உலகம் உண்டான முதற்கொண்டு சந்திரனை எங்க வச்சாரோ அங்கேயே அது தொங்கி கொண்டிருக்கு. நட்சத்திரங்களை எங்க வச்சாரோ அங்கேயே அது தொங்கி கொண்டிருக்கு. சூரியனை எங்க வச்சாரோ அங்கேயே தொங்கி கொண்டு இருக்குது. பூமியை எங்க வச்சாரோ அங்கேயே தொங்கி கொண்டு இருக்கு. யாராவது கை கொடுத்து தாங்கிக்கிட்டு இருக்காங்களா? சொல்லுங்க, தாங்கிட்டு இருக்காங்களா? ஏன் தொங்குது சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு எந்த ஃபவுண்டேஷன் இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் மனுஷன் பார்க்க விசிபிள் ஃபவுண்டேஷன் எதுவுமே அதுக்கு இல்லை. அப்படி இருந்து ஏன் அது விழாம தொங்குது சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தெரியுமா? உண்டாக்கப்பட்ட நாளில் இங்க இருன்னு சொல்லி ஒரு வார்த்தை அனுப்பினாரு. அவர் வார்த்தை அதை தாங்கி கொண்டு இருக்கிறது. அவர் அனுப்பின வார்த்தை தாங்கி கொண்டு இருக்குது. அவ்வளோ பெரிய
இந்த கோள்களையே அவர் வார்த்தை தாங்குமானா, உன் குடும்பத்தை அவர் வார்த்தை தாங்கும், உன் பிள்ளை அவர் வார்த்தை தாங்கும், உன் எதிர்காலத்தை அவர் வார்த்தை தாங்கும், உன் ஊழியத்தை அவர் வார்த்தை தாங்கும். எல்லாரும் பார்க்கிற மாதிரி ஒரு கை வரணும்னு அவசியம் இல்லை, ஒரு அஸ்திபாரம் வரணும்னு அவசியம் இல்லை. யாரும் பார்க்காத, ஆமை கண்ணுக்கு தெரியாத ஒரு ஃபவுண்டேஷன் எனக்கு இருக்குது. கர்த்தரின் கை என தாங்குகிறது. இப்ப எத்தனை பேருக்கு விசுவாசம் வந்துருச்சு? நம்புறீங்களா? முழங்கால் போடுவோம். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாய் திறந்து திருப்பி கொண்டு வருவார்மா. உன் சிறையிருப்பில் திருப்பி கொண்டு வருவாரியா? இது ஆண்டவருக்கு லேசான காரியம். நீ விசுவாசி, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கோடானு கோடி ஸ்தோத்திரம். வாய்ப்பே இல்லாத என் காரியத்தை, என் குடும்பத்தை, இதற்கு மேல கர்த்தர் உன் நிலைமையை நீடிக்க விட மாட்டாரு, உன் சிறையிருப்பை நீடிக்க விட மாட்டாரு. அல்லேலூயா. செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார், செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். காரணமான நபரை கர்த்தர் தொடுகிறார். இந்த ஆராதனை நேரத்தில் உன் கண்ணீருக்கு யார் காரணம், உன் வேதனைக்கு யார் காரணம், கர்த்தர் தொடுவாராக அந்த நபரை. உன் காரியம் நடப்பதற்கு யார் அதை சாங்ஷன் பண்ண வேண்டும், கர்த்தர் தொடுவாராக அந்த நபரை. இந்த நிமிஷத்திலேயே அந்த பெரிய காரியம் அவரை நம்பி இருக்கிற பிள்ளைக்காக நடப்பதற்காக ஸ்தோத்திரம், நடப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த சிறியவனுக்கு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வதற்காக ஸ்தோத்திரம். அழுகையோடு கண்ணீரோடு உள்ள வந்த உங்க பிள்ளைகளுக்கு இந்த சீயோனின் சிறையிருப்பை நீர் திருப்பி சுற்றி இருக்கிற எல்லாரையும் சொல்ல வைப்பே. அவன் நம்பி இருக்கிற அவனுடைய தேவன் அவனுக்கு பெரிய காரியம் செய்தார் என்று புறஜாதிகளையும் சொல்ல வைக்க எங்கள் வாழ்க்கையில தேவன் செயல்படுவேன். விசுவாசத்தோடு நாங்கள் இதெல்லாம் அறிக்கை எடுக்கிறோம்ப்பா. நாங்கள் பார்க்க போகிறோம், நீர் செய்ய போகிறேன். சமுத்திரத்தை குலுக்குகிற கர்த்தர் அனைத்தையும் தன் கரத்தினாலும் வார்த்தையினாலும் தாங்குகிற தேவன். என் காரியம் உமக்கு லேசான காரியம். என் விஷயம் எனக்கு தான் பெருசுப்பா, ஆனா உமக்கு அது லேசான காரியம். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல உங்க பிள்ளைகளுடைய காரியங்களை உடனடியான ஒரு திருப்பம் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை செய்வதற்காய் நன்றி. உங்களுடைய வார்த்தையை மாத்திரம் எங்கள் நடுவில் நீர் மகிமைப்படுத்தியாரலாம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.